சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல் போனால் சொல் போச்சு. நல்ல பழமொழியில பல் போனால் சொல் போச்சு. இன்று நிறைய மனிதர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? தவறான உணவு பழக்க வழக்கம். இந்த உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக தான் பல நோய்கள் உருவாகுது. அதுல முக்கியமான நோய் இந்த பல் சம்பந்தப்பட்ட நோய். இன்னைக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே பல்லுல கரை விழுது, லைட்டா கீழே தட்டினாலே உடைஞ்சு போயிடுது, சீல் பிடிச்சிக்குது. இப்படி பல காரணங்கள் இன்னைக்கு பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகுது. இதுக்கு என்ன காரணம்? உணவு தான். அந்த உணவுல இருக்கக்கூடிய நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது இன்னைக்கு கான்செப்ட் இல்லாமல் போச்சு. எல்லாம் கெமிக்கலை போட்டு இந்த பல்லையும் இல்லை உடம்பையும் சீர்கெட்டு போச்சு. இதிலிருந்து இந்த பல் சம்பந்தப்பட்ட நோய்களை எப்படி காப்பாற்ற போறோம்? மருந்து சாப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருவதற்கு முன்னாடி காப்பாற்றுறது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு. அதனால முதல்ல என்ன பண்றீங்கன்னா, சாப்பிடும்போது பேசாம சாப்பிடுங்க. எந்த பேச்சும் பேசக்கூடாது, சாப்பாடை மட்டும்தான் கவனிக்கணும். அதே மாதிரி சாப்பிடும்போது இடைப்பட்ட நேரத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. கிழக்கு நோக்கி அமர்ந்து தான் பெரும்பாலான உணவுகளை நம்ம சாப்பிடணும். வேற எந்த பக்கமும் திரும்பி உட்காரக்கூடாது. குறிப்பா சொல்றதா இருந்தா டைனிங் டேபிள் உட்கார்ற கலாச்சாரத்தையும் நம்ம முதல்ல எடுக்கணும். சமணங்கால் போட்டு தான் உட்காரணும். ஏன் டைனிங் டேபிள் உட்காரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாப்பிடும்போது இந்த நம்ம ரத்த ஓட்டமானது உடம்பு ஃபுல்லா பயணிக்க கூடாது. ஒரு வேலை செய்யும்போது ஒரே வேலையை தான் செய்யணும். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை செஞ்சால் எந்த வேலையும் சரியில்லாமல் நடக்கும். அதனால உணவு, ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய தேடல் இல்லை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கோ மனிதன் சிந்திக்கிறதுக்கோ அது செயல்படுறதுக்கோ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த உணவை தேடிதான். அப்போ இந்த உணவு இன்னைக்கு நம்ம சரியா சாப்பிட்றோமா? அந்த உணவு சரி விகிதத்தில் இருக்கா? அது சரியான முறையில் தயாரிக்கப்படுதா? சரி, தயாரிக்கிற உணவு சரியான முறையில் நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறோமா? இப்படி உடம்புக்குள்ள அனுப்புற நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? சில பேர் நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க, சில பேர் நடந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க, இன்னும் சில பேர் கார் ஓட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க, கார்ல உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க, பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முறையான செயல் கிடையாது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, நான் எந்த தவறும் பண்ணல, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஆனா எனக்கு இன்னைக்கு பல்ல சீல் வருது, பல்லு வீங்கி போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போகுது, பல்லெல்லாம் ஆடுது அப்படிங்கிறது ஒரு பல பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணம் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் விட்டுட்டு அழகா உட்காந்து சாப்பிட போறது 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் கூட உங்களுக்காக வாழலைன்னா அப்புறம் நீங்க வாழ்ந்தது என்ன பிரயோஜனம்? நீங்க இவ்வளவு தேடிதான் எதுக்கு, யாருக்காக தேடுறீங்க? அதனால அந்த இதெல்லாம் விட்டுட்டு அழகா கிழக்கு நோக்கி உட்காந்து சம்மணங்கால் போட்டு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது நல்லா நொறுங்க மென்று சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு யாரும் மென்று சாப்பிட்றது இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த அரை மணி நேரம் கழிச்சு கூட வெது வெதுப்பான தண்ணி குடிக்கும்போது இந்த உடம்பு, அந்த பல்லுல இருக்கக்கூடிய சீல் எப்பயுமே வராது. அந்த ஃபுட் பார்ட்டிகள் அந்த ஓரத்தில் போய் உட்காந்துரும். அப்படி உட்கார்ந்த உடனே என்ன நடக்குதுன்னா, நெகட்டிவ் அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். இந்த பாக்டீரியா தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஒரு ஆசிட் ஃபார்ம் பண்ணி அப்படியே அரிச்சு அந்த எனாமல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிடுது. அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் சிம்பிளான ஒரு மருந்து சொல்ல போறேன். நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரம்மத்தண்டு, என்னது பிரம்மத்தண்டு அப்படிங்கிற ஒரு செடியினுடைய தண்டை எடுத்து அது கூட கிராம்பு, கருவேல மரப்பட்டை, கடுக்கா, இந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை பல் துளைக்கி வந்தாச்சுன்னா, பல் தேய்க்க கூடாது, பல் துளக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, நாங்க தேய்ச்சிட்டோம், பல்லு தேய்ச்சிட்டோங்கிறாங்க. பல்ல தேய்க்க கூடாது. ஏன்னா தேய்க்கிறது மெட்டலை மட்டும்தான் தேய்க்க முடியும். இது மெட்டல் இல்லை, இது ஒரு அழகான அற்புதமான இந்த மனித உடம்புல இருக்கக்கூடிய பொருள். இதை நீங்க தேய்க்க கூட, தேய்ச்சா என்ன நடக்கும்? நாளடைவில் தேஞ்சு போயிடும். அதனால பல் துளக்கணும். ஸோ இதை சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா
பல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரிப்படுத்த முடியும். அடுத்து நல்வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் நான் என்ன பேச போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம நிறைய கோயில்களுக்கு போயிருப்போம். அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, அது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு பழமொழியும் சேர்த்து சொல்லணும், குளம் இல்லாத ஊரில் கோயிலே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இதை மட்டும் நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், குளம் இல்லாத ஊரில் கோயிலே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்போது கோயிலை விட இன்னும் அதிக முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் எது கொடுத்துருக்குறாங்க? அந்த குளத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குளத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். பெரும்பாலும் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா குளம் இல்லாமல் கோயிலே இருக்காது. எதுக்கு இந்த குளம்? அதாவது நம்முடைய தமிழ்நாடானது வருஷத்துக்கு 365 நாளில் 33 நாள் தான் மழை பெய்யும். மீதி இருக்கக்கூடிய 333 நாள் மழையே பெய்யறதில்லை. அப்போது 334 நாளுக்கு தேவையானதை 33 நாள் செய்யக்கூடிய மழையில் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய தண்ணீர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ, அங்கே ஒவ்வொரு வீடுகளில் கிணறு தோண்டியிருப்பாங்க, அந்த கிணறு எங்கேருந்து ஊற்று வரும்? இந்த பெரிய குளத்துலேருந்து ஊற்று எடுத்துக்கும். அடுத்து கால்நடைகள் நிறைய வளர்ப்போம். அப்போ அந்த கால்நடைகள் வளர்க்கும்போது அந்த கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர் தேவைப்படும். இப்படி உயிரினங்கள் வாழ்வதற்காகவும் ஜீவிக்கிறதுக்காகவும் ஒரு அழகான திட்டத்தை நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 5000-10,000 வருடங்களுக்கு முன்னாடியே செயல்படுத்தி வந்திருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் தான் ஒரு இதுக்கு 2 செயல் செஞ்சுருப்பாங்களே. ஒரு பக்கம் மனித வாழ்க்கைக்கு பயன்படுறதுக்கு, ஜீவன்கள் பயன்படுறதுக்காகவும், அடுத்து இன்னொரு பிரம்மாண்டமான உண்மைகள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன அந்த பிரம்மாண்டமான உண்மைகள்னா, அந்த காலகட்டத்தில் ஊர்களிலே உயரமான இடம் கோபுரம் தான் இருக்கும். இந்த கோபுரங்கள் இயற்கையினுடைய சீற்றங்களால், அதாவது புயல், வெள்ளம், பூகம்பம், இப்படி ஒரு இயற்கை சீற்றங்கள் வரும்போது அந்த நம்ம பூமி பல பிளேட்டுகளால் உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த பூகம்பமானது ஒரு பிளேட் நகரும் போது இன்னொரு பிளேட்டுக்கு இடையில் ஒரு இடைவெளி ஏற்படும். அப்படி இடைவெளி ஏற்படும் போது இருக்கக்கூடிய இடத்த உடனே போயிட்டு ஃபில் பண்ணி அந்த பிளேட்டை நகர்ந்து போகாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா, அந்த நீர்நிலைகளுக்கு, தண்ணிக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியானது அந்த பிளேட்டுக்கு நடுவில் உள்ளே போன உடனே அந்த பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோபுரம் வச்சுருக்கிறோம்ல, அந்த கோபுரங்கள் எந்த நிலையிலையும் சரிஞ்சு கீழே விழாமல், எந்த ஒரு இடர்பாடுகளுக்கு உள்ளப்படாமல் அழகான முறையில் தடுக்கப்படுது. எவ்வளோ பெரிய அழகான உண்மை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பூகம்பத்தில் இந்த பிளேட்டு நகருது, அது நகரதை பற்றி, டெக்னாலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகான ஒரு தத்துவத்தை, அழகான ஒரு சயின்ஸை நம்மளுடைய வாழ்வியல் முறையில் அழகாக பயன்படுத்தி நம்ம கோயில்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். அந்த ஜீலிருந்து தானே நம்மளாம் பிறந்திருக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு அற்புதமான உண்மைகளை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அது வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் அற்புதமாகவும் அழகாகவும் ஆனந்தமாக வாழ்றதுக்குள்ள ஒரு அறிவியல் உண்மைகளை இன்றைக்கி நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்கணும். இப்போது அழகான ஒரு மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அது கோயிலுங்கிறது இன்றைக்கி நம்ம இது மாதிரி இல்லை, என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இல்லை. அது வாழ்வியல் முறை, ஒரு மருத்துவ சாலை, ஒரு அற்புதமான திட்டத்தை நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வர சந்ததியர்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு போகணும். இந்த ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாளை காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.